ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடுத்தது பொங்கல் ஃபெஸ்டிவல். அப்போ பொங்கல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா எங்கள் அக்கா எல்லாமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ குட்டீஸ் எல்லாருக்குமே கையில் மருதாணி வச்சு விட்டுருந்தேன். ஆகர்ஸ்னா குட்டி முழிச்சிருக்கும் போது வைக்கவே விடலை, அழிச்சு விட்டுட்டே இருந்தா. அதனால அவள் தூங்கினதுக்கு அப்புறமா நைஸாக போட்டு விட்டாச்சு. தன்ஷிதாமணியும் அன்னைக்கு தூங்கிட்டு இருந்தா. ஃப்ரண்ட் ஹேண்டில் வச்சாச்சு மார்னிங்கே. அப்போ பொங்கலுக்கு கோவிலில் விளையாட்டு போட்டிலாம் நடந்துட்டு இருந்தது. அப்போ இன்பிட்வீனில் ஒரு லஞ்ச் பிரேக் அப்போ வச்சு விட்டோம். எல்லாரு கையுமே ஆஃப்டர் வாஷ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லாமே ஓரளவு டார்க்காக தான் பிடிச்சிருந்தது. சூப்பராக இருந்தது. ஆகர்ஸ்னா குட்டி தான், அவளுக்கே தெரியாது அவளுக்கு வச்சு விட்டது. தூங்கி முழிச்ச உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டா. ஃபர்ஸ்ட் டக்குன்னு பயந்துட்டா, கையில ஏதோ ஒட்டியிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மருதாணின்னு அவளுக்கு ஒரே சந்தோஷம். எல்லாரையும் கூப்பிட்டு கையை காமிச்சிட்டே இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு கையை மடக்கவே இல்லை, இப்படி விரிச்சே தான் வச்சிருந்தா. கிளாப் பண்ணுங்க, கிளாப் கிளாப் கிளாப். போய் காமிச்சிட்டு வா. அம்மட்ட காமி, இங்க வா. தாத்தாட்ட காமி, கை காமி, எங்க போட்டுருக்கு காமி. அந்த கை தெரியவே இல்லை, எங்க வா பாப்போம். வேண்டாமா, நீ தானே சித்திட்ட வைக்க சொன்ன. வேண்டாமா, பயந்துட்டு இருக்கா. எம்மா அழகா இருக்கே. சூப்பரா இருக்கா. யார் வச்சா? சித்தியா? நல்லா இருக்கு. பிச்சு தந்துட்டாங்களா? இப்படியே குழம்புக்குள்ள போட்டுருவீங்களா? அதுக்கப்புறம் நம்ம இப்படி உரிஞ்சு சாப்பிடணும். இது சாப்பிட ரொம்ப பொறுமை வேணும். லக்ஸ் நண்டு பாத்தியா? சளி பிடிச்சிருக்கும் போது இந்த அம்மா நண்டு வச்சு. அங்க நண்டு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். லக்ஸ் நண்டு பாத்தியாமா? லக்ஸ் நண்டு பாத்தி அழகா இருக்கா? அழகா இருக்கு. மீன் மீனுங்க, என்ன மீன்? சால மீன். சால மீனா? அதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாச்சு. இது மட்டனா? மட்டன். மட்டன்டே சமையல் மாதிரி எல்லாத்தையும் வாங்கி செஞ்சு கிடையாது. எல்லாருமே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல நண்டு, மீன், மட்டன் எல்லாமே வாங்கி செஞ்சிருந்தோம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? அடுப்புல இட்லியா? நண்டு இட்லி, அது கறி குழம்புக்கு வெங்காயம். என்ன உள்ள ஒண்ணுமே இல்ல, ஆற வச்சாச்சு. இதுக்கிடையில இப்போ முடி வெட்டினாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷிதாமணியை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு ஹேர் கட் பண்ண போனோம். தன்ஷிதாவுக்கு முடி வெட்டுறதுக்கு ஆசை கிடையாது. அவ எனக்கு முடியே வெட்டக்கூடாது, அம்மா அளவுக்கு எனக்கு முடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனாலும் அவளுக்கு எங்க கூட வர்றதுக்கு ஆசை. லைட்டா கோச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தா. அக்ஷிதாவுக்கு அந்த மாதிரி இல்லை, தலையே இழுக்க விட மாட்டா, ஒரு கிளிப்பு கூட மாட்ட விட மாட்டா. எனக்கு முடியை வெட்டிருங்க, மொட்டை போட்டுருங்க அப்படின்னே சொல்லிட்டு இருப்பா. சரி, இவளுக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு ஈவன் கட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்லயே ஒரு பியூட்டி பார்லருக்கு போயிட்டோம். அங்கே போனால் அழகா லவ் பேர்ட்ஸ், அப்புறம் ஃபிஷ் டேங்க்கு, ஒரு குட்டி நாய்க்குட்டி எல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டோரா கட் மாதிரி பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவளோட ஸ்ட்ரெயிட் ஹேருக்கு டோரா கட் பண்ணாலே நல்லா இருக்கும் அப்படின்னு டோரா கட் பண்ணியாச்சு. தாயா அமைதியா இருக்குன்னு நானும் வரும்போது குலைக்குமோன்னு பார்த்தேன். அமைதியா உட்காந்துருக்கு. அக்ஷிதா குட்டிக்கு கொஞ்சம் ஹேர் ஸ்ட்ரெயிட் ஹேரா இருக்கிறதுனால டோரா கட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஆஃப்டர் ஹேர் வாஷ் இன்னும் அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முந்தையே அம்மா நண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க, உங்க அம்மாவோட ரியாக்ஷன். நாங்கள் ஹேர் கட் பண்ணிட்டு வந்த உடனே சாப்பிட்றோம் அப்படி ஆசையா சொல்லிட்டு போனா. குதிக்காத முடியெல்லாம் உழு. முடி வெட்டின மாதிரி இருக்கா? அக்காட்ட ஹேர் கட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டதும் அக்கா டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். இது வரைக்கும் இவளுக்கு ஹேர் கட் எங்கேயுமே செட்டே ஆகாது, இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த பக்கெட்ல இருக்கிறது வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக எடுத்து வச்சிருக்கிற நண்டு.
அதுலேருந்து ஒரு பெரிய முழு நண்டா எடுத்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்ஷிதாமணி அவ்வளோவே வீடியோ எடுத்துட்டு இருந்தா. இது கிளீன் பண்ணியாச்சு. இது பூனைக்கு மீன் சோறு. அதுக்கப்புறமா மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. மட்டன் பீஸே காணும். அதுக்கப்புறமா காலையிலைக்கு இட்லி சட்னி பொங்கல் சாம்பார். உடைக்கும் போல சூடா இருக்கு. நல்லா இருக்கா? ஆரிட்டா சுத்தி வச்சு உடைக்கணும். உடச்சு உடச்சு கை உடைக்கிறது. கடிச்சா சூப்பு 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 கூட சூப்பு எல்லாரும் லக்ஷ்மி கொஞ்சம் கொடுப்போம். நண்டு நண்டு எங்க அக்கா நண்டு குழம்பு செம்ம டேஸ்டா வச்சிருந்தாங்க. சூப்பராக வந்திருந்தது. ஆனால் என்ன, நண்டு ஒன்றா எடுத்து எடுத்து உடச்சி சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகிட்டே இருந்தது. ஆகர்ஸ் நான் தூங்கி முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த நண்டு பக்கெட்டை எடுத்து இங்கே வச்சாச்சு. ஒன்றா எடுத்து பார்த்துட்டு அப்படியே ஏமாற்றி சாப்பாடு ஊட்டி தான் பார்த்தாங்க. ஆனால் அவள் ஏமாறுற மாதிரி தெரியல. அன்னைக்கு டே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா குட்டீஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். எம்மா வேண்டாம் வேண்டாம் உள்ள வச்சிரு 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 எம்மா வேண்டாம் 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 எம்மா 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 கடிக்கிறது 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 எம்மா எம்மா சை 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 அது உள்ள வச்சிரு உள்ள வச்சிரு. நண்டு எப்படி கடிக்கும்? எப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.